கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவன் தாமே நீங்கள் எந்த விஷயத்திலையும் அசந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் போதும், அசந்துட்டா நம்ம லைஃபே ஒன்றும் இல்லாமல் போயிடும். லைஃப்பை தொலைச்சிருவோம், வாழ்க்கையை தொலைச்சிருவோம். அதனால் அசந்துடக்கூடாது. பிரசங்கி 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முப்பரின் நூல் சீக்கிரமாய் அறாது. திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. அது சத்தியம் யாருடைய முப்பரின் நூலையும் அறுக்காது, அவங்களே அறுத்துட்டு போயிடுறாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை தாங்கிக்க முடியாமல் அப்படி ஆயிடுறாங்க. இப்போ பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. ஒரு 1000 வண்டி நம்மளுக்கு முன்னாடி நிற்கிது. நீங்கள் பாட்டுக்கு என்ன கரண்ட் கம்பியில் மேலே ஏறி அந்த பக்கம் போக முடியும்? நின்று நிதானமாக எல்லாம் போனால் நைட்டு அது 1 மணி ஆனாலும் 10 மணி நேரம் நின்னாலும் நின்று தானே போகிறீங்க. லைஃப்பில் மட்டும் ஒரு சின்ன சண்டை வந்துட்டா, ஒரு சின்ன டிராஃபிக் வந்துட்டா, ஏன் பிச்சுக்கிட்டு வேறு ரூட்டில் குறுக்க பூந்து எங்கேயாவது போய் மொட்டை கணத்தில் விழுகுறீங்க? அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அது விளைவு, உங்களுக்கும் விளைவு, நீங்கள் பெற்று வச்சிருக்கிற சிறு குழந்தைகளுக்கும் விளைவு. சின்ன பிஞ்சு உள்ளத்தில் அந்த வேதனை விதையை விதைக்கக்கூடாது. அது வேதனை விதை. தயவு செய்து எந்த குழந்தையோட இருதயத்துக்குள்ளும் வேதனையான ஒரு விதையை விதைக்கவே கூடாது. அதுக்கு முப்பறக்கூடாது. நம்ம போய் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு ஓடக்கூடாது. பாவம் குழந்தைங்க. ஆசை, பாசம், அழகு, அது எதிர்ந்து என்ன பண்ணுறது? தாம் புள்ள நாம் மடியில் கொஞ்சிற மாதிரி அது எங்கேயோ நின்று ஏங்கி நிற்க வச்சுட்டு நம்ம ஓடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். யாரோ ஒரு குழந்தைய பார்த்தா போய் கன்னத்தை முத்தம் கொடுக்கறது, கொஞ்சிறது, அது என்ன பிரயோஜனம்? உன் குழந்தையவே ஒழுங்காக வச்சு பராமரிக்க தெரியாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம், இருவர் கூடியிருப்பது தான் நல்லது. எந்த இருவர்? அது உன்னை பார்த்து, நேரம் பார்த்து, டைம் பார்த்து, ஆண்டவர் முன்னாடி கல்யாணம் பண்ணி அந்த நல் ஒழுக்கத்துக்குள்ளே உன்னை திருமணம் செஞ்சு வச்சதை அந்த ஒழுக்கத்துக்குள்ளே இருந்து மாறக்கூடாது. யாரோ ஒருத்தர் இருவர் சேர்றதில்லை. உன் கணவனும் நீயும் பிரியக்கூடாது. அது என்னத்துக்கு? அது என்ன வாழ்க்கை? திருந்தி வந்துடணும். திரும்பி வா, அதுதான் நல்லது. அடுத்தது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஏதோ செஞ்சிட்டாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு போகிற எவ்வளோ பேர் இருக்காங்க. அது சும்மா சொல்கிறது, சும்மா வெறுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் என்னடா இப்படி ஆயிடுச்சேங்கிற அந்த வேதனை இருக்கும். யாருமே ஒரிஜினலாக யாரும் வெறுக்க மாட்டாங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 31வது வசனத்தில், ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரே மாம்சமாக இருக்கிறவங்க இப்படி பண்ணக்கூடாது. விவாகரத்து அதுக்கெல்லாம் போகவே கூடாது. அடுத்தது மத்தேயு 19வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அவன் எவனாக தான் இருந்தான், அவன் அந்த மனுஷன் பிரிக்கிற மனுஷனுக்கு பேர் என்ன? தமிழில் பேய்ங்கிறாங்க, பைபிளில் சாத்தாங்கிறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு இடம் கொடுத்தா அது என்ன? அது குடும்பம். அது அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம், 7:10, மனைவி புருஷனை விட்டு விலகக்கூடாது. விலகக்கூடாதுன்னு சொன்னவர் யாருன்னா அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒழுங்காக படிங்களே. சொன்னது யாருன்னு பாருங்க. அண்ட சராசரத்தையும் உண்டாக்கியிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
அவர் தான் சொல்கிறார், பிரியக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் வார்த்தையை மீறி நீ போய் எங்கே போய் என்ன வாழ்க்கை வாழவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மரணம் வரும் முன்னே நீ ஏன் மரணத்தை தேடி போகிறன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீ மரித்தாலும் நல்லா இருக்க முடியாது, உயிரோடு இருந்தாலும் நல்லா இருக்க முடியாது. மனம் திரும்பி சரி ஏதோ தவறு நடந்து போச்சு அப்படின்னு மனம் திரும்பி வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்லது. இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கு ஆண்டவர் துணை இருப்பார். மார்க் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் வீடு எப்படி நிலை நிற்குமோ அப்படி தான் நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிலை நிறுத்துதல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீடு நிலை நிற்க முடியாது, வாழ்க்கையை நிலை நிற்க முடியாது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு விசை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சு எனக்காக மனம் இறங்குங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டு மறுபடியும் கூடி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். பிரிஞ்சு போனவங்களை சொல்கிறேன் நான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிஞ்சு குழந்தைய உங்கள் ரத்தத்தை, உங்கள் மாம்சத்தை, உங்கள் அணுக்களை, உங்கள் உயிரை உருக்கி தான் பாலாக கொடுக்குறாங்க குழந்தைக்கு. அந்த தாய் அன்பு இதெல்லாம் கொடுத்து ஒரு குழந்தைய உருவாக்கி அதை நடு தெருவில் விட்டுட்டு, அதை தவிக்க விட்டுட்டு, அது இருதயத்தில் விதையை விதைச்சி